இந்த ஒரு நாளானது நிச்சயமாக அமையாது. இந்த ஒரு நாள்ல சரியான நேரத்துல உங்களுக்கு சரியான கதவு திறக்கக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். மற்ற நாட்களை மாதிரி இந்த ஒரு நாள் உங்களுக்கு எப்பொழுதும் போல போய்விடாது. இனிமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ஷ்ட கதவு உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட கதவான துறக்கும். இதனால் பெரிய பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்காத இடத்திற்கு உங்களால செல்ல முடியும். நீங்க நினைக்காத அளவுக்கு சில இடங்கள்ல இருந்து உங்களுக்கு நன்மைகள் வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளை பத்தி தான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். இந்த நாளின் பலனை நம்ம கிரகங்கள் உங்களுக்கான தனித்தனியாக அனைத்தையுமே அமைத்து வைத்திருக்கிறது. அதை ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம முழுமைக்கும் காணலாம். இந்த நாள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த ஒரு நாட்கள் அனைத்துமே மாற்றும் நாளாக நிச்சயம் என்று உங்களுக்கு கூறலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளைத்தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் முழுமைக்கும் காணப்போகிறோம். கிரகநிலை கணிப்புப்படி சனி பகவான் உங்களுடைய ராசியோட அதிபதி. இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு ஸ்பெஷலா ஒரு சேர்க்கையை ஏற்படுத்தியிருக்கு. சனி பகவான் இன்று உங்களுக்கு விசேஷமான ஒரு செல்வாக்கை கொடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாம இது 2 பெரிய பலன்களை கொடுக்கும். கடின உழைப்புக்கு உடனடியான ஒரு பலனை உங்களுக்கு உடனே ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய பொறுப்பில் ஒரு உயர்வான பதவியை உங்களுக்கு தேடி கொடுக்கும். இதுவரை உங்களுடைய பொறுப்புல ஒரு உயர் பதவி உங்களுக்கு கிடைத்திருக்காது. ஆனா மற்றவங்களை விட உங்களுக்கு தான் கடின உழைப்பானது இருக்கும். ஆனா அதற்கான ஊதியம் உங்களுக்கு கிடைத்திருக்காது. நிச்சயமா இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய பொறுப்புல ஒரு உயர்வானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதிகாரிகளின் கவனம் உங்கள் மீது படும். இதனால் நீங்க செய்கின்ற சிறிய சிறிய தவறுகள் கூட அவர்கள் மன்னித்து விடுவார்கள். தாமதமான விஷயங்களை உங்களால இந்த ஒரு நேரத்தில் சீக்கிரமாகவே முடிவடைக்க முடியும். மற்றவங்க அதை தாமதம் செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு நேரத்துல மனசு வைத்து அதை நீங்க பண்ணினீங்க அப்படின்னா நிச்சயமா அதை உங்களால உடனடியாக முடித்து விட முடியும். சனியின் பார்வை இன்று உங்களுக்கு பெரிய அளவுல உங்களுடைய வாழ்க்கை பாதையில சரியான முடிவை சரியான நேரத்தை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு பார்வையாக சனியின் பார்வை உங்கள் மீது விழுந்திருக்கிறது. உங்களின் அதிபதியாக சனி பகவான் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்த போகிறார். அடுத்ததாக சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை கையை பிடித்து கொண்டு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு நாள். சுக்கிரன் உங்களுக்கு இன்று நிதி சார்ந்த மிகப்பெரிய பலனை ஏற்படுத்தி கொடுப்பார். இது எது சம்பந்தமா இருக்கும் அப்படின்னா தடைப்பட்ட பணங்கள் அனைத்தும் உங்களை தேடி வரும். வருமானம் உங்களுக்கு அதிகரிக்க தொடங்கும். எதிர்பாராத அளவுக்கு லாபங்கள் உங்களுடைய தொழிலிலும் வியாபாரத்திலும் லாபங்கள் கொட்டுன்னு கொட்டும். குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்படும். உங்களுடைய கவர்ச்சி பலமானது இந்த ஒரு நாள்ல உயரும். இன்று நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய வாய்ப்பை தானாக உங்களுடைய பக்கம் இழுத்து கொள்ளும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு பேச்சா உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். மூன்றாவதாக செவ்வாய் முடிவெடுக்கக்கூடிய ஒரு சக்தி. செவ்வாய் பகவான் இன்று உங்களுக்கு தைரியத்தையும் எரிச்சல் செயல்திறன் எல்லாவற்றையும் கூட்டு சக்தியாக உங்களுக்குள் கொடுத்திருக்கிறார். இதனால் பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உருவாக்க போகிறார். இதனால உங்களுடைய வேலையை வேகமாக உங்களால செய்து முடிக்க முடியும். போட்டிகள்ல உங்களால வெற்றி பெற முடியும். ஆதரவு தராதவங்க கூட ஆதரவை உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஏற்படுத்தி கொடுப்பாங்க. பயம் பதட்டம் எல்லாமே இந்த ஒரு நாள்ல உங்களை விட்டு குறையும். அந்த அளவுக்கு நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல முடிவெடுக்கக்கூடிய திறனை அதிகமாகவே கொடுத்திருக்கிறார். நான்காவதாக சந்திரன் மனதில் ஒரு தெளிவு. இந்த சந்திர பகவான் இன்று உங்களுடைய மனதிற்கு அமைதியையும் தெளிவையும் தரக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கிரகத்துல அமைந்திருக்கிறார். இதனுடைய பலனாக உங்களுக்கு உடனடியான ஒரு தீர்வானது கிடைக்கும். மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு குறையும். உள்ளார்ந்த நம்பிக்கைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். ஏதாவது ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா நடக்காதா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியுடன் நீங்க இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அதற்கான ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள அதிகரிக்க தொடங்கும். குடும்பத்துல ஒற்றுமையானது அதிகரிக்கும். இதுவரைக்கும் குடும்பத்துல சண்டை சச்சரவு மட்டுமே இருந்தது அப்படின்னா வருகின்ற இந்த ஒரு நாள்ல நிச்சயமா அதுல உங்க பெரிய ஒரு மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். உங்களுடைய குடும்பமும் நீங்களும் சந்தோஷத்துடன் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளா இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த நாளோட முழு பலன் அப்படின்னா பணியிடத்திலும் தொழிலிலும் இந்த நாள் மகரம் ராசிக்காரங்களுக்கு இங்கே பெரிய அளவு செல்வாக்க தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக அமையும். உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளோட கண்கள்ல நிச்சயமாக படும். இத்தனை நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனானது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக அடைய முடியும். யாரும் எதிர்பாராத அளவுக்கு உங்களால இந்த ஒரு நாள்ல பிரகாசிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள ஏற்படும். புதிய ப்ராஜெக்ட் புதிய பொறுப்புகள்னு நீங்க வேலை செய்கின்ற இடங்கள்ல புதிய ப்ராஜெக்ட் புதிய பொறுப்புகள்னு உங்களை தேடி இந்த ஒரு நாள்ல வரும். எனவே அதை நீங்க தவற விடாம அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அது பிற்காலத்துல உங்களுக்கு இங்க பெரிய அளவுல ஒரு நன்மையை ஏற்படுத்தும்.
தடைப்பட்ட கோப்பு இல்லைன்னா ஏஜென்சி அங்கீகரிப்புல உங்களுக்கு தடைப்பட்டது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் விலகும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர்னு ஆர்டர்கள் வந்து குவியும். இதுவரைக்கும் இல்லாமல் இருந்த ஆர்டர்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல, அதுவும் இந்த சமையல் சம்பந்தமாகவோ உணவுப் பொருட்கள் சம்பந்தமாக வைத்திருக்க கடைகள் இருக்கல்லவா, அதுகளில் மிகப்பெரிய அளவு ஒரு லாபமானது நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வணிகம் தொடங்க ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். புதிதாக ஏதாவது கடை செய்யணும்னாலும் சரி, ஏதாவது வணிகம் செய்யணும்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த ஒரு நாளானது மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடி கொடுக்க அளவுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னா, யாரும் நினைக்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். இது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தியாக நிச்சயமாக இருக்கும். இதை உங்க குடும்பம் பார்க்கும் பொழுது பெரிய அளவுல சந்தோஷம் அடைவாங்க. இந்த ஒரு நாள்ல மகரம் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பணமும் வருமானத்தை பத்தி கூறியே ஆகணும் அப்படின்னா, மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த பணமும் வருமான விஷயங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல நிதி உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். தடைப்பட்ட பணங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கைகூடும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு லாபமானது உங்களை தேடி வரும். முதலீடுகளுக்கு ஒரு உகந்த நாளா இந்த ஒரு நாளானது இருக்கும். இத்தனை நாட்கள் வரை நீங்க எந்த ஒரு நாள்ல முதலீடு பண்ணா போதுமான அளவுக்கு நமக்கு லாபமானது கிடைக்கும், எந்த ஒரு நாள்ல நஷ்டமானது ஏற்படும் அப்படிங்கறது அறிந்து செயல்படாம நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் நீங்க அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா லாபத்தை மட்டும் உங்களால ஈட்ட முடியும். ஆனா இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன செய்தாலும், ஏதாவது முதலீடுகள் செய்தாலும் சரி, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலும் சரி, அது மூலியமா உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும். எனவே முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா அதற்கு இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு உகந்த வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வீட்டிலும் பணவரவு அதிகரிக்க தொடங்கும். வங்கி இல்லைன்னா லோன் செய்தல உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். வீடு கட்டணும், வீடு மனைகள் வாங்கணும், ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்க லோனோ ஏதாவது ஒன்று தேடி நீங்க வங்கிக்கு சென்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பானது உங்களை தேடி வரும். பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும். நீண்ட நாட்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பொருளானது ரிப்பேர் ஆகிருக்கும், அந்த ஒரு பொருளை உங்களால் வாங்க முடியாமல் இருந்திருக்கும். நிச்சயமா இந்த ஒரு நாளில் உங்களுக்கு நினைத்த பொருட்களை இந்த ஒரு நாளில் உங்களுக்காண்டி நிச்சயமாக வாங்க முடியும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிக்காரங்களுக்கு யாரோ ஒருவர் உங்களுக்கு ஆதரவாக பண உதவி செய்வாங்க. ஆனால் அது அந்த பண உதவியானது எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, நீங்க செய்கின்ற சின்ன சின்ன நல்ல விஷயங்களுக்காகவும் உங்களுடைய நல்ல மனதிற்காகவும் நிச்சயமா யாரோ ஒருவர் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல பண உதவி செய்வாங்க. அது ₹1 இருக்கலாம், ₹10 இருக்கலாம், 1,00,000 கூட இருக்கலாம். நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒரு பணத்தை இந்த ஒரு நேரத்தில் அவர்கள் கொடுத்து உதவுவார்கள். இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல மனதளவில் ஒரு தைரியமானது பிறக்கும். அடுத்ததாக காதல், திருமணம். சுக்கிரன் தரக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, உங்களுடைய உறவில் மென்மையானது ஏற்படும். காதலருக்குள்ள நம்பிக்கை அதிகரிக்கும். இதுவரைக்கும் உங்களுக்குள் இருந்த ஒரு சண்டை சச்சரவானது விலகி ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். தவறான புரிதல்கள் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு சரியாக கூடும். இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில தவறான புரிதல் மட்டுமே இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னா, இது திருமணமானவங்களுக்கும் சரி, லவ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இவங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது தவறான புரிதல்கள் இருந்து கொண்டு இருந்தது அப்படின்னா நிச்சயமா அந்த புரிதல்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்கும். திருமணம் திருமணம் ஆகாதவர்களுக்கு ஒரு புதிய சந்திப்பு ஏற்படும். இதனால் உங்களுடைய வாழ்க்கையில திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமாக நடக்கும். திருமண தடை இருந்தாலும் அது அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகும். துணையுடன் இந்த ஒரு நேரத்துல நீங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. பழைய மனக்கசப்பு இந்த ஒரு நேரத்தில் உங்களை விட்டு விலகும். இன்று நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் நீங்க பெரிய அளவுல சக்தி வாய்ந்தவையாக இருக்கும். எனவே தேவையில்லாம மற்றவங்ககிட்ட சண்டை போடணுங்கிற மாதிரி நீங்க எதுவும் பேசாமல் இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய குடும்பம், அது மட்டும் இல்லாம உங்களுடைய வீட்டோட சூழ்நிலையை பொறுத்தளவுக்கு பெரியவங்களோட பாராட்டு உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் குவியக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்குள் விளங்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி உங்களை தேடி வரும். வீட்டுல பொறுமையும் உங்களுடைய வீட்டுல பொறுமையும் மிகப்பெரிய அளவுல மனதளவில் சந்தோஷமும் இருக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகளுக்கு சிறப்பு செய்தியானது உங்களை தேடி வரும். அதுவும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த ஒரு நாள்ல ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களை தேடி வரும். குடும்பத்துல பந்தமானது உங்களுக்கு வலுப்படுத்தப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உடல் நலன்ல மேம்பாடானது உங்களுக்கு அதிகரிக்கும். மன அழுத்தங்கள் எவ்வளவு இருந்தாலும் அது உங்களை விட்டு தீரும். பயணத்திற்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். உடல் அளவுல உங்களுக்கு புத்துணர்ச்சியானது அதிகமாகவே இருக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமான கணிப்புகள் என்ன அப்படின்னா, அதிர்ஷ்ட எண்ணாக இந்த ஒரு நாள்ல நீங்க 8ஆம் நம்பரை பயன்படுத்தி எங்கு சென்றாலும் செல்லுங்கள். நிச்சயமா காலையில இருந்து இரவு வரைக்கும் இந்த 8ஆம் நம்பர் ஒரு நாளா இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த நாளோட முழு பலன் அப்படின்னா, பணியிடத்திலும் தொழிலிலும் இந்த நாள் மகரம் ராசிக்காரங்களுக்கு இங்கே பெரிய அளவு செல்வாக்க தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக அமையும். உங்களுடைய திறமை மேல் அதிகாரிகளோட கண்கள்ல நிச்சயமாக படும். இத்தனை நாட்கள் நீங்க கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனானது உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல நிச்சயமாக அடைய முடியும். யாரும் எதிர்பாராத அளவுக்கு உங்களால இந்த ஒரு நாள்ல
இந்த ஒரு நாள்ல பிரகாசிக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு சக்தி, ஒரு எனர்ஜி உங்களுக்குள்ள ஏற்படும். புதிய ப்ராஜெக்ட், புதிய பொறுப்புகள்னு நீங்க வேலை செய்கின்ற இடங்கள்ல புதிய ப்ராஜெக்ட், புதிய பொறுப்புகள்னு உங்களை தேடி இந்த ஒரு நாள்ல வரும். எனவே அதை நீங்க தவற விடாம அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அது பிற்காலத்துல உங்களுக்கு இங்க பெரிய அளவுல ஒரு நன்மையை ஏற்படுத்தும். தடைப்பட்ட கோப்பு இல்லைன்னா ஏஜென்சி அங்கீகரிப்புல உங்களுக்கு தடைப்பட்டது அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் விலகும். தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர்னு ஆர்டர்கள் வந்து குவியும். இதுவரைக்கும் இல்லாமல் இருந்த ஆர்டர்கள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்துல, அதுவும் இந்த சமையல் சம்பந்தமாகவோ உணவுப் பொருட்கள் சம்பந்தமாகவோ வைத்திருக்க கடைகள் இருக்கல்லவா, அதுகள்ல மிகப்பெரிய அளவு ஒரு லாபமானது நிச்சயமாக இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். புதிய வணிகம் தொடங்க ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். புதிதா ஏதாவது கடை செய்யணும்னாலும் சரி, ஏதாவது வணிகம் செய்யணும்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதுக்கு இந்த ஒரு நாளானது மிகப்பெரிய அளவுல நன்மைகளை தேடிக் கொடுக்க அளவுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த நாளோட சிறப்பு என்ன அப்படின்னா, யாரும் நினைக்காத இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தேடி வரும். இது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல செய்தியாக நிச்சயமாக இருக்கும். இதை உங்க குடும்பம் பார்க்கும் பொழுது பெரிய அளவுல சந்தோஷம் அடைவாங்க. இந்த ஒரு நாள்ல மகரம் ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பணமும் வருமானத்தை பத்தி கூறியே ஆகணும் அப்படின்னா, மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த பணமும் வருமான விஷயங்களை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு நாள்ல நிதி உயர்வு ஏற்படக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். தடைப்பட்ட பணங்கள் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கைகூடும். நீண்ட நாள் காத்திருந்த ஒரு லாபமானது உங்களை தேடி வரும். முதலீடுகளுக்கு ஒரு உகந்த நாளா இந்த ஒரு நாளானது இருக்கும். இத்தனை நாட்கள் வரை நீங்க எந்த ஒரு நாள்ல முதலீடு பண்ணா போதுமான அளவுக்கு நமக்கு லாபமானது கிடைக்கும், எந்த ஒரு நாள்ல நஷ்டமானது ஏற்படும் அப்படிங்கறத அறிந்து செயல்படாம நீங்க இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் நீங்க அறிந்து செயல்பட்டீங்க அப்படின்னா லாபத்தை மட்டும் உங்களால ஈட்ட முடியும். ஆனா இந்த ஒரு நேரத்தை பொறுத்த அளவுக்கு நீங்க என்ன செய்தாலும், ஏதாவது முதலீடுகள் செய்தாலும் சரி, ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் செய்தாலும் சரி, அது மூலியமா உங்களுக்கு லாபம் மட்டுமே கிடைக்கும். எனவே முதலீடுகள் செய்யணும் அப்படின்னா அதற்கு இந்த ஒரு நாளானது மிகவும் ஒரு உகந்த வெற்றியை தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வீட்டிலும் பணவரவு அதிகரிக்க தொடங்கும். வங்கி இல்லைன்னா லோன் செய்தல உங்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். வீடு கட்டணும், வீடு மனைகள் வாங்கணும், ஏதாவது தொழில் ஆரம்பிக்கணும்னு நீங்க லோனோ ஏதாவது ஒன்று தேடி நீங்க வங்கிக்கு சென்றிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா அது சம்பந்தமான ஒரு நல்ல ஒரு தீர்ப்பானது உங்களை தேடி வரும். பொருள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குள்ள இருக்கும். நீண்ட நாட்கள் உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு பொருளானது ரிப்பேர் ஆகிருக்கும், அந்த ஒரு பொருளை உங்களால வாங்க முடியாம இருந்திருக்கும். நிச்சயமா இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு நினைத்த பொருட்களை இந்த ஒரு நாள்ல உங்களுக்காண்டி நிச்சயமாக வாங்க முடியும்.